Good morning, students. 12th Botany, Chapter 3, Chromosomal Basis of Inheritance. In last class, we learned about some topics: chromosomal theory of inheritance, historical development of chromosome theory, silent features of chromosomal theory of inheritance, comparison between gene and chromosome behavior. Now, we are going to learn a new topic: linkage. The gene which determine the character of an individual are carried by the chromosome. The genes for different characters may be present either in the same chromosome or in different chromosome. அதாவது பண்புகளை நிர்ணயிக்கக்கூடிய அந்த ஜீன் எங்கே இருக்குன்னா குரோமோசோமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ஜீன் என்ன பண்ணுன்னா பேரண்ட் கிட்ட இருக்கிற கேரக்டரை நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொண்டு வருது. இந்த ஜீன் மேபி ஒரே குரோமோசோமில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டிஃப்ரெண்ட் குரோமோசோமில் இருக்கலாம். When the gene are present different chromosome, they assert independently according to mental law of independent assertment. அதாவது சப்போஸ் வேறு ஒரு குரோமோசோமில் இருக்கிற டிஃப்ரெண்ட் குரோமோசோமில் இருக்கிற அந்த ஜீன் இந்த மென்டலுடைய லா ஆஃப் இண்டிபெண்ட் தனித்து பிரிதல் விதிப்படி பிரிஞ்சிருக்கணும். பட் அது அந்த அளவுக்கு பிரியலை. So biologists came across certain genetic characteristics did not assert out independently in the other organism after mental work. இது மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் நடக்கலை. இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. was reported in sweet pea, Lathyrus odoratus. இதை கண்டுபிடிச்சவர் வில்லியம் பேட்சன் அண்ட் ரெஜினால்டு சி புன்னட் 1906 இதை கண்டுபிடிச்சாங்க. They crossed one homozygous strain of sweet pea having purple flower and long pollen grains with another homozygous strain having red flower and round pollen grains. இவங்க ரெண்டு பிளான்ட் எடுத்துக்கிறாங்க. ஒன்று டாமினன்ட் அண்டு இன்னொன்று ரெசசிவ் கேரக்டராக இருக்குது. டாமினன்ட் பார்த்திங்கன்னா பர்பிள் ஃப்ளவர்ஸ் அண்டு லாங் pollen grains. ஃப்ளவர்ஸ் பர்பிளாகவும் போலன் கிரெயின்ஸ் ரொம்ப நீளமானக்கு. இன்னொன்று ஹோமோசைக்கு ரெசசிவ் சொல்லும்போது ரெட் ஃப்ளவர்ஸ் பட் ரவுண்டு போலன் கிரெயின்ஸ். இது ரெசசிவ் கேரக்டராக இருக்குது. ஸோ F1 ப்ரோஜனியில் என்ன கிடச்சிதுன்னா பர்பிள் ஃப்ளவரும் லாங் போலன் கிரெயின்ஸ் தான் F1 ஜெனரேஷனில் கிடச்சிது. திரும்பவும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிராஸ் பண்ணுறாங்க. டெஸ்ட் கிராஸ் பண்ணும்போது, அதாவது ரெசசிவ் பேரண்ட்டோட திரும்பவும் கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்சிருக்க வேண்டியது 1:1:1:1 ரேஷியோ அவங்க எதிர்பார்த்தது. பட் ஆனால் அந்த ரேஷியோ கிடைக்கல. A greater number of F2 plants had purple flowers and long pollen or red flower and round pollen. அதிகமான நம்பர் எது கிடச்சிதுன்னா பர்பிள் ஃப்ளவர் அண்டு லாங் போலன் தான் கிடச்சிது. இந்த ரெட் ஃப்ளவர் அண்ட் ரவுண்ட் போலன் குறைவாக கிடச்சிருக்கு. ஸோ இதில் அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அந்த பர்பிள் ஃப்ளவர் அண்டு லாங் போலன் டாமினன்ட் கேரக்டராகவும் ரெட் ஃப்ளவர் அண்டு ரவுண்ட் போலன் ரெசசிவ் கேரக்டராகவும் இருக்குது. These genes do not allow themselves to be separated. அதனால் அது எல்லாமே ஒன்றா இருக்கிறதுனால அதனால் தனித்து பிரிய முடியலை. So they do not assert independently. This type of tendency of genes stay together during separation of chromosome is called linkage. ஸோ அந்த தனித்து பிரிகிற டைமில் அதனால் தனித்து பிரிய முடியல. ஏன்னா அது எல்லாமே ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகிருக்கு. அதாவது அது எல்லாமே ஒன்றும் இணைஞ்சிருக்கு. அதை என்ன சொல்லலாம்னா லிங்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா linked gene and unlinked gene கொடுத்துருக்காங்க. இந்த genes located close together on the same chromosome and inherited together are called linked gene. அதாவது இந்த ரெண்டு ஜீனுமே ஒன்றோட ஒன்று நியரில் அமைஞ்சிருந்தது அப்படின்னா அது linked gene சொல்லலாம். பட் இந்த 2 genes that are sufficiently far apart on the same chromosome are called unlinked gene. ஒரே குரோமோசோம்லேயே இங்கே இருக்கிற ரெண்டு ஜீனும் தூரமாக இருந்துச்சு அப்படின்னா அது அன்லிங்க்டு ஜீன் ஆர் சிண்டனிக் ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கண்டிஷனை சிண்டனி அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் டு பி டிஃப்ரென்ஷியேட்டட் பை த வேல்யூ ஆஃப் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி. இது எதனால் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த மறுசேர்க்கையினுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அதன் மூலமாக இது டிஃபர் ஆகுது. இப்போ இந்த ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சியுடைய வேல்யூ 50% மேலே இருந்துச்சுன்னா அந்த அன்லிங்க்டு ஜீன் அப்படின்னு சொல்லலாம். 50%க்கு லெஸ் தென் 50%, அதுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா அதை லிங்க்டு ஜீன் சொல்லுவோம். க்ளோஸ்லி லொக்கேட்டட் ஜீன் ஷோ ஸ்ட்ராங் லிங்கேஜ். எது ரொம்ப நியராக இருக்கோ அது ஸ்ட்ராங்காகவும்
ஜீன்ஸ் வைட்லி லொக்கேட்டட் ஷோ வீக் லிங்கேஜ், தூரமாக இருக்கிறது வந்து வீக்கான லிங்கேஜையும் காட்டுது. டூ யூ நோ ஃபாசில் ஜீன் சம் ஆஃப் த ஜங்க் டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் சூடோ ஜீன். அதாவது இந்த ஜங்க் டிஎன்ஏ வந்து சூடோனா போலி இதுன்னு சொல்லலாம். அதனால் ஃபாசில் ஃபால்ஸ் ஜீன்ஸ் சொல்கிறான். த சீக்வன்சி ப்ரெசன்ஸ் இட் தட் வாஸ் ஒன்ஸ் ஒர்க்கிங் ஜீன். இது வந்து ஒரே ஒரு டைம் தான் ஒர்க் ஆகும். அது என்ன பண்ணுதுன்னா அதனுடைய ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி வந்து இழந்துருது. தே டெல் த ஸ்டோரி ஆஃப் எவல்யூஷன் த்ரூ ஃபாசிலைஸ்ட் பார்ட். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா இது எப்படி ஃபாசிலைஸ்டு, அதாவது தொல்லுயிர் பார்ட்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். Next one, coupling and repulsion theory. Two dominant allele or recessive allele occur in the same homologous chromosome tend to inherit together into the same gamete are called coupling or cis configuration. ஒன்று டாமினன்ட் அல்லீலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ரெசசிவ் அல்லீலாக இருக்கலாம். டூ டாமினன்ட் ஆர் டூ ரெசசிவ் அல்லீல் வந்து ஒரே ஹோமோலாகஸ் குரோமோசோமில் இருக்கும்போது அது என்ன ஆகும்னா அதே மாதிரி அது சேர்ந்து தான் மரபு பண்பாக அடுத்த கேமேட்டில் வந்து வரும். இதை கப்ளிங் அப்படி இல்லைன்னா சிஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் டாமினன்ட் ஆர் ரெசசிவ் allele are present in two different but homologous chromosome, they inherit apart into different gametes are called repulsion or trans configuration. ஸோ இந்த ஹோமோலாகஸில் இருக்கிற அந்த பாரம்பரிய பண்புகளை கடத்தக்கூடியது வந்து கப்ளிங் அப்படின்னு சொல்கிறோம், இணைதல் அப்படின்னு சொல்லலாம். இது ஜஸ்ட்டு டூ ரெசசிவ் கேரக்டர் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் குரோமோசோமில் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய பண்புகள் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரே மாதிரி வராது. ஒரு சில பண்புகள் வந்து பேரண்ட் மாதிரி இருக்கும், ஒரு சில பண்புகள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை ரிப்பல்ஷன் ஆர் ட்ரான்ஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், விலகுதல் அப்படின்னு சொல்லலாம். கைண்ட்ஸ் ஆஃப் லிங்கேஜ். இப்போ இந்த கைண்ட்ஸ் ஆஃப் லிங்கேஜை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது டிஹெச் மார்கன். அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் லிங்கேஜ் அவர் சொல்கிறாரு. இதில் அந்த நியூ காம்பினேஷன் வந்து ப்ரெசன்ட் ஆர் ஆப்சண்ட் அதை பொறுத்து ரெண்டாக பிரிக்கிறாரு. கம்ப்ளீட் லிங்கேஜ் ஆர் இன்கம்ப்ளீட் லிங்கேஜ்னு 2 வகையை பிரிச்சிருக்காரு. கம்ப்ளீட் லிங்கேஜில் இஃப் த சான்சஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் 2 linked genes are not possible, those genes always remain together as a result only parental combination are observed. அதில் வந்து சான்சஸ் இருந்தாலும் பட் அது வந்து தனித்து பிரியாமல் பேரண்ட்டோட கேரக்டர் மட்டுமே அங்கே வந்து வெளிப்படுது. The linked genes are located very close together on the same chromosome. இந்த லிங்க் ஆகிருக்கிற அந்த ஜீன் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால அதில் கிராசிங் ஓவர் நடக்காது. திஸ் ஃபினாமினன் இஸ் கால்டு கம்ப்ளீட் லிங்கேஜ். இது வந்து என்ன சொல்லணும், கம்ப்ளீட் லிங்கேஜ், முழுமையான பிணைப்பு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரேராக எதில் இருக்குன்னா மேல் ட்ரோசோஃபில்லா, அந்த பழப்பூச்சி அப்படின்னு சொல்லுவோம், அந்த பூச்சியில் நடக்குது. சிபி பிரிட்ஜ் 1919 அவர் என்ன டிஸ்கவர் பண்ணார்னா இது ஒரு சில அந்த மேல் ட்ரோசோஃபில்லால் கம்ப்ளீட்டாக ஆப்சண்ட் ஆகிருக்கு அப்படின்னு இவர் சொல்லியிருக்கார். இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் இது வந்து இந்த கம்ப்ளீட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இஃப் 2 linked genes are sufficiently apart, அதாவது தூரமாக இருக்கும். அப்படி தூரமாக இருக்கும்போது அதில் வந்து செப்பரேஷன் நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஆஸ் எ ரிசல்ட் பேரண்டல் அண்ட் நான் பேரண்டல் காம்பினேஷன் அப்சர்வ். தூரமாக இருக்கிறதுனால அதில் வந்து கிராசிங் ஓவர் நடக்கும், செப்பரேஷன் நடக்கும். அதனால் பேரண்டல் கேரக்டர் மட்டும் இல்லாமல் வேறுபட்ட கேரக்டர்களும் அதில் வந்து வெளிப்படுது. த linked gene exhibits some crossing over. This phenomenon is called இன்கம்ப்ளீட் லிங்கேஜ். அதாவது இதில் கிராசிங் ஓவர் நடக்குது, அதனால் இதை இன்கம்ப்ளீட் முழுமை பெறா பிணைப்பு அப்படின்னு சொல்லலாம். இது எதில் கண்டுபிடிச்சாங்கன்னா மெய்ஸ் பிளான்ட்டில் ஹட்சின்சன் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சார். இப்போ நீங்கள் அல்லீல் கப்ளிங் ஆர் சிஸ் கான்ஃபிகரேஷன் நீங்கள் பார்த்தா தெரியும். பேரண்ட் பர்பிள் ஃப்ளவர் அண்ட் லாங் போலன், ரெட் ஃப்ளவர் அண்ட் ரவுண்ட் போலன். இதனுடைய அந்த கேமெட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு F1 ஜெனரேஷனில் எல்லாமே எப்படி இருக்குன்னா பர்பிள் அண்டு லாங்காக கிடைக்குது. அந்த திரும்ப F1 ஜெனரேஷனை டெஸ்ட் கிராஸ், அதாவது ரெசசிவ் பேரண்ட்டோட கிராஸ் பண்ணுறதா டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வர்றது எல்லாமே வந்து அதிகப்படியாக F2 ஜெனரேஷனில் அவங்க எதிர்பார்த்தது 1:1:1:1 எதிர்பார்த்தாங்க. பட் கிடைச்ச ரேஷியோ 7:1:1:7 அதுவாக கிடச்சிருக்கு. லிங்கேஜ் குரூப்ஸ். The groups of linearly arranged linked gene on a chromosome, அதாவது அந்த linked gene வந்து ஒரு நேர்கோட்டில் அமைஞ்சிருந்துச்சு ஒரு குரோமோசோமில் அப்படின்னா அது linkage group அப்படின்னு சொல்லலாம். In any species the number of linkage group correspondent of the number haploid set of
குரோமோசோம். மோஸ்ட்லி இதில் எல்லாமே இந்த ஹாப்ளாய்டு குரோமோசோம் நம்பரும் அந்த லிங்கேஜ் குரூப் வந்து மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே செகண்ட் ஒன் கொடுத்துருக்கிறது ரெப்பல்ஷன் ஆர் ட்ரான்ஸ் கான்ஃபிகரேஷன். அதே தான் ரெசசிவ் அண்ட் டாமினன்ட் கேரக்டரோட பேரண்ட் ரெண்டுத்தையும் ப்ரீட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு F1 ஜெனரேஷனில் டாமினன்ட் கேரக்டர் வெளிப்பட்டிருக்கு. திரும்ப அந்த கேமெட்லையோட ரெசசிவ் பேரண்ட்டை திரும்ப ப்ரீட் பண்ணும்போது கிடைக்க வேண்டியது எல்லாமே இவங்க எதிர்பார்த்தது 1:1:1 கிடச்சிது. பட் கிடச்சிருக்கணும். பட் அங்கே வந்தது 1:7:7:1 அந்த ரேஷியோவாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த ஆர்கானிசம் அண்ட் லிங்கேஜ் குரூப். மியூக்கர் 2, ட்ரோசோஃபில்லா 4, ஸ்வீட் பீ 7, நியூரோஸ்போரா 7, மெய்ஸ் 10. The linkage and crossing over are two processes that have opposite effect. இந்த லிங்கேஜும் crossing over ரெண்டுமே வந்து எதிரெதிரான விளைவுகளை தான் கொடுக்குது. Linkage keep particular genes together but crossing over mix them. லிங்கேஜ் என்ன பண்ணுன்னா அந்த ஜீன்களை மட்டும்தான் பிணைச்சிருக்கும். பட் கிராசிங் ஓவர் வந்து அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுது. The differences between linkage and crossing over. The genes present on chromosome stay close together. இந்த லிங்கேஜில் இருக்கிற குரோமோசோம் வந்து ரொம்ப க்ளோஸ்லி இருக்கும். கிராசிங் ஓவர் இட் லீட்ஸ் டு செப்பரேஷன் ஆஃப் லிங்க்டு ஜீன். இது என்ன பண்ணுதுன்னா அந்த லிங்க் ஆன அந்த ஜீனை வந்து செப்பரேட் பண்ணும். செகண்ட் ஒன் இட் இன்வால்வ்ஸ் சேம் குரோமோசோம் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம். இது ஒரே ஹோமோலாகஸ் குரோமோசோமில் இருக்கிற அந்த குரோமோசோம்குள்ளே நடக்குது. பட் கிராசிங் ஓவர் பார்த்திங்கன்னா இட் இன்வால்வ்ஸ் in exchange of segment between non-sister chromatid of homologous chromosome. இது அந்த ஹோமோலாகஸ் குரோமோசோமில் பக்கத்தில் இருக்கிற அந்த குரோமாட்டிட்குள்ளேயும் இந்த கிராசிங் ஓவர் நடக்கும். தேர்ட் ஒன் இட் ரெடியூஸ் நியூ ஜீன் காம்பினேஷன். இப்போ லிங்கேஜ் மூலமாக நிறைய புதிய வெரைட்டி வந்து உருவாக்க முடியாது. பட் கிராசிங் ஓவர் மூலமாக பேரண்ட் மாதிரியும் கேரக்டர் வரும். புதிய நிறைய நியூ வெரைட்டிஸும் இதன் மூலமாக கிடைக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது லிங்கேஜ் அண்டு கப்ளிங் அண்ட் ரிப்பல்ஷன், கைண்ட்ஸ் ஆஃப் லிங்கேஜ் குரூப்ஸ் இது மட்டும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் கிராசிங் ஓவர் அப்புறம் அதனுடைய டாபிக்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.